கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு பைபிளுக்கு போதும். இரண்டாவது மனுஷனை புனிதனாக்கிறதுக்கு பைபிள் போதும். புனிதனாக்கிறதுக்கு புனிதத்துவம் ரெண்டு விஷயத்துல தங்கி இருக்கும். ஒன்று, அந்த புனிதனாக்கிறதுக்கான கொள்கை பெற்றுகள் என்ன, அந்த கொள்கை பெற்ற வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுல தங்கி இருக்கும். அதனால கடவுளுடைய மகிமைக்கு மனுஷனை புனிதனாக்கிறதுக்கும் வேதம் போதும். இப்ப மனுஷனை புனிதனாக்கிறதுக்கு ஒன்று தியரி தேவை, அடுத்த பிராக்டிக்கல் தேவை. அந்த தியரி பாட்டை நாம சொல்ற, அதாவது கோட்பாடு கொள்கை ரீதியானதை நாம விசுவாசம் என்று சொல்லுறோம். இரண்டாவது எங்களுடைய நடைமுறைகள் பிராக்டிக்கல், அதுதான் நாம ஜீவியம் என்று எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால ரெண்டு விஷயத்துக்கு வேதம் போதும். ஒன்று கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கும், இரண்டாவது மனுஷனை புனிதனாக்குறதுக்கும். மனுஷனை எப்படி புனிதனாக்குறதுக்கு ஒன்று கோட்பாடு ரீதியா, அடுத்தது நடைமுறை ரீதியா. ஆகையால இதுக்கு வேதம் போதும் என்று நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதிக்கிறோம். இப்ப இதுல கேள்வி, இது அப்படி என்றா பைபிள்ல எல்லாமே அப்ப வெளிப்படையாயே எழுதப்பட்டிருக்கிறோம் மனுஷனை புனிதனாக்க கடவுளை மகிமைப்படுத்த என்று கேட்டா நாங்கள் சொல்றோம் இல்லை. பைபிள்ல வெளிப்படையாக எழுதி இருக்கிறதும் இருக்குது, அடுத்தது நல்லதும் அவசியமான முடிவுகளாக வேதத்தில இருந்து உய்த்துணர்றதும் இருக்கு. அதுல ரெண்டு முறையில பைபிளுக்குள்ள இருந்து நாங்கள் அந்த போதுமான விஷயத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஒன்று, நேரடியாகவே கடவுளுடைய மகிமையை பற்றியும் மனுஷனை புனிதனாக்கிறதுக்கும் தேவையான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்க முடியும். அல்லது அப்படி ஒன்றை காணலே என்றா நீங்கள் உய்த்துணர வேணும். உய்த்துணர்ற என்று சொல்றது டிடக்ஷன் நாம சொல்றாங்க ஆங்கிலத்துல. அதாவது உங்களுக்கு நமக்கு பொதுவான அல்லது பொதுவான சில சத்திய கூற்றுகள் தரப்பட்டிருக்கும். அந்த சத்திய கூற்றில இருந்து நாம அதுல இருந்து எடுக்க போறோம், உள்ளுக்கு இருந்து அதை நாம உய்த்து உணர்றது என்று சொல்றது. அப்ப அந்த சத்திய கூற்றுகள் அது அப்படி உய்த்துணர்றது நாம அவசியமாயிருக்கணும், அடுத்தது நன்மையாயிருக்கணும். அப்ப இந்த ரெண்டையும் அது திருப்தி செய்யறதா அந்த முடிவு அமைய வேணும். அது அவசியம் இல்லாத ஒரு முடிவு என்று சொன்னா நமக்கு அப்ப அது எங்களை புனிதனாக்க அது தேவையில்லாத ஒரு விஷயம், கடவுளை மகிமைப்படுத்தாது. அது நல்ல விஷயம், ஆனா அவசியம் இல்லை என்றா அதுவும் கடவுளை மகிமைப்படுத்தாது, நமக்கு போதுமானது, நமக்கு அது நம்மளை புனிதனும் ஆக்காது. அதுல உய்த்துணர்கிற விடயங்கள் என்று வரைக்கல நாம சொல்றோம் நேரடியாக அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்காது, ஆனா அதுல நாம எடுக்க போற முடியும் அதுல இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு சூரியன் கிழக்கே உதிக்கும் என்ற ஒரு அது ஒரு சத்திய கூற்று பேசிக்கா இல்ல, பைபிள் அது இல்லாட்டியும் அது வெளியில இருக்கிற சத்தியம். சூரியன் கிழக்கே உதிக்கும். அப்ப சூரியன் கிழக்கே உதிக்கும் என்றதுல இருந்து எடுக்கிற சத்தியங்கள் உண்மைகள் என்ன? சூரியன் என்று ஒரு படைப்பொண்டு இருக்குது, அது நாம அதுல இருந்து எடுக்கிறோம். அடுத்தது கிழக்கு திசை என்று ஒன்று இருக்குது, அதை நாம அதுல இருந்து எடுக்கிறோம். அடுத்தது உதிக்கிறது என்று சொல்றது, அதாவது வர்றது அல்லது எழும்புறது என்றதை நாம அதுல இருந்து கதைக்கிறோம். இப்படி நாம அப்ப அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சூரியன் என்ற ஒரு உண்மை, அடுத்தது உதிக்கிற என்ற ஒரு உண்மை, அடுத்தது கிழக்கு திசை என்ற உண்மை, மூன்று உண்மைகள் நாம அதுல இருந்து எடுக்கலாம். ஆனா அது சொல்ல சூரியன் கிழக்குல இருந்தால் உதிக்கிறது என்றது ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்டாக, ஆனா அது சத்திய கூற்று தான். ஆனா இப்ப அந்த மூன்று உண்மையையும் நாம எடுத்திருக்கிறோம், அதுல இருந்து வேற ஒரு உண்மையில் நாம எடுக்க இயலாதா என்ன? இன்னும் எடுக்கலாம். உண்மையில நமக்கு சூரியன் என்ற ஒன்று அதுல அது கிழக்குல இருந்து உதிக்குதுண்டா, நாம இப்ப சூரியனை போல வேற ஏதாவது நட்சத்திரங்கள் இல்லையான்றதை அடுத்தது நாம சிந்திக்கங்களை தூண்டுது. அப்படி என்ன நாம சந்திரன் என்ற ஒன்றும் இருக்குதுன்றதையும் சொல்ல வர்ற. அதுல சூரியன் என்று கதை கேட்க அப்ப அதுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற அடுத்த விஷயங்கள் என்ன? சூரியன் தவிர்த்து ஏனைய நட்சத்திரங்களும் அதுக்குள்ள இருக்குது. அப்ப அடுத்தது அதுகள் உதிக்குதா உதிக்க இல்லையா என்றது அப்ப இப்ப நம்மள அந்த உண்மையை நாம இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்களுக்கு அடுத்த வாய்ப்பா அமைய தொடங்குது. அடுத்தது கிழக்கு திசை என்றா அப்ப வேற திசைகளும் அப்ப இருக்குதுன்றத அந்த கிழக்கு எங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்குது. அல்ல ஒரு திசை தான் இருக்குதா அல்லது வேற திசைகளும் இருக்குதான்றது நம்மள உயிர்த்துணர தொடங்குறோம். வேற திசையை பற்றி எங்களுக்கு சொல்லாட்டியும் சூரியன் கிழக்கு திசையில உதிக்கும் என்று சொல்லேக்கல வேற திசை அறியாதாலும் யோசிக்க முடியும். இதுல கிழக்கு திசையில உதிக்கும் வேற திசைகளும் என்ன இருக்குது இதுக்குள்ள.
இதைத்தான் நாம சொல்றது உய்த்துணர் டிடக்டிவ். இதைத்தான் நாம இந்த மெதட் பைபிள்ல ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அதுல சத்தியங்கள் எடுக்கலாம், அதுல சொல்லவே படாட்டியும் அந்த சொல்லுகள், ஆனா அதுக்குள்ள இருந்து நாம எடுக்க போறோம். உதாரணத்துக்கு மோசேயை கூப்பிட்டு அந்த கதைச்ச அந்த கதை, நான் இருக்கிறவரா இருக்கிறேன், நான் அனுப்புறவர் ஆபிரகாம் ஈசாக்கு ஜாக்கோப் என்பவர்களும் தேவனா இருக்கிறவர் சொல்றேன். அப்ப அதுல இருந்து உயிர்த்தலை பற்றியே அங்க நமக்கு வெளிப்படையானு சொல்லப்பட இல்லை. ஆனா அந்த இருக்கிறவர் என்ற அந்த சொல்லில இருந்து கிறிஸ்து தந்த ஆர்கியூமென்ட் வழியில உயிர்த்துணர்ந்து எடுத்தார். அவர் இருக்கிறார் என்றா அவர் முதல் சொன்ன ஆபிரகாம் ஈசாக்கு ஜாக்கோப் பார்க்கணும், அவர் இருக்க வேணும். அவங்க இருக்காம இவர் என்ன இருக்கிறார். ஆகையால் இந்த ஆர்கியூமென்ட் உயிர்த்துணர்ன்னு சொல்ற. இது நமக்கு கொஞ்சம் கூட மூண வேலை செய்ய வேண்டும். இதுகளுக்கு அப்படி நாம நம்ம தமிழகத்துல படிக்கல இப்படி பாடங்கள் இப்படி லாஜிக் 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்புல இருந்து நமக்கு சொல்லி இந்த படிக்கல. ஆனா கிறிஸ்தவ நாடுகள்ல இதுகள் எல்லாம் ஏற்கனவே டெவலப் பண்ணப்படுறோம். அவங்களுக்கு இது படிவா தெரியும் இந்த லாஜிக்கல் எப்படி இதுல வேலை செய்தான். கதை சொல்றோம், அட்லீஸ்ட் நாம இப்பயாவது நாம அதுகளை படிச்சு விளங்கி கொள்ள போறோம். இப்ப உதிக்கிறத பற்றி எடுக்கல எங்களுக்கு தெரியும். நாம சூரியன் உதிக்குதா உதிக்கிறான் சொல்லி ஏதோ மறைஞ்சு ஓட்டு வரியில வருது. ஆனா உண்மையில சூரியன் மறையில் சூரியன் அங்கதான் நிக்குது. அப்ப என்ன உண்மை அதுல எடுக்கக்கூடிய அடுத்த உண்மை, அப்ப சூரியன் அப்படியே இருக்கத்தக்கத பூமி அப்ப சுத்துது. அதுல சூரியன் படுற பூமியோட பகுதி அது வெளிச்சமும், சூரியன் படாத மற்ற பகுதி இருட்டுமா போகுதுன்றது நாமள அந்த உதிக்கிற என்ற அந்த சொல்ல உண்மையா அது உதிக்குதானா, உதிக்கிறேன் என்ன, அப்ப சூரியன் எப்படி சுத்துது, அப்ப பூமி அப்படியே நிக்குதா என்ற அடுத்த சத்திய தேடல்களை நோக்கி அது எங்களை உயிர்த்துணர வைக்குது. ஆகையால நாம நடைமுறையில அந்த சொல்ற சூரியன் உதிக்கிறன்றது பிழை இல்ல. ஏன்னா சூரியன் ஒதுக்காலும் உதிக்கிறது இல்ல, சூரியன் நடுவில் அதுதான் நிக்குது. உண்மையில பூமி தான் மாறிக்கொண்டிருக்குது. ஆனா நாம சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது, சூரியன் ஓடிக்கொண்டிருக்கு, நாம பூமி நிலையா சுத்தாம நிக்கிறோம் என்ற மாதிரி அதை கதைக்க தொடங்குறோம். இப்ப இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம பயன்படுத்துற சொல்லாடல்கள். நாம போய் மேசை கடிச்சு போட்டு மேசையில் எனக்கு அடிச்சுட்டு சொல்லுறோம். மேசை ஓடியும் அடிச்சது நமக்கு இல்ல, நாம மேசையை போய் அடிச்சோம். நாம சொல்லேகள் என்ன சொல்றோம், மேசை அடிச்சு போட்டுதண்டு. ஐயோ தெரியாதனமா அந்த சுவர்ல டக்கண்டு பட்டு சுவரை அடிச்சு விட்டுச்சு புள்ள விழுந்துட்டு, ஏன்னா சுவரை நக்கிறதுதான் ஓடிட்டு பிள்ளைக்கு அடிச்சதும். அவை நாம ஒன்றை நிலையா வச்சுக்கொண்டு மற்ற விஷயத்தை அசைகிற மாதிரி நாம கதைக்கிற அந்த மொழி நட பொதுவா நம்மளுடைய தமிழ்லையும் எந்த லாங்குவேஜ்லயும் இருக்குது. தெரியும். அதுல அப்ப நிலையா இருக்கிறத ஒன்றா நாம வச்சுக்கொண்டு மற்றது நிலை இல்லாம மாறிக்கொண்டிருக்க கதைக்கிற மொழி நட. ஆனா எங்களுக்கு தெரியும் சூரியனும் அசையுது பூமியும் அசையுது சேர்ந்து. ஆனா நாம கதைக்கிறதெல்லாம் சூரியன் தான் அசையுது, பூமி நிலையா நின்று கொண்டிருக்கிற மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இது பிழை இல்ல, அடிப்படையில இது எங்களுடைய மொழியில நாம கதைக்கிற ஒரு ஸ்டைல். இப்ப நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த அந்த கப்பல்ல 276 பேர் போயக்கல்ல